ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் ஃபைனல் பார்ட். சாரி, 2 நாளாக வீடியோ போடாததுக்கு. ஏன்னா எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செம்மு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் பொங்கல் வேறு வைக்கிறானுங்க. அந்த வேலை வேறு ரொம்ப இருக்கா, வீட்டை ஒதுங்க வைக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், வீட்டை அலசணும் அப்படின்ட்டு ரொம்ப பண்ணுறானுங்க. முடியல. ஸோ அதனால தான் ரெக்கார்ட் பண்ண முடியல, வீடியோவும் போட முடியல. மன்னிச்சிருங்க. இதுக்கடுத்து இந்த மாதம் ஃபுல்லாக போட முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா தெரில. ட்ரை பண்ணுறேன், டைம் கிடச்சா போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம தாயங் வந்து வாயனை ஒரு இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. எங்கன்னு பார்த்தா வேற எங்கேயும் இல்லை, வாயனோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான். ஸோ வாயனுக்கு அதை பார்த்ததும், இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உள்ளே போடி. நான் போக மாட்டேன், எங்கள் அண்ணன் பார்த்தா திட்டுவான். அவன் எதுவும் சொல்ல மாட்டான்டி, போடி. நான் போக மாட்டேன். சரி வா, நான் கூட வரேன், என் கூட வா. இல்லை, உங்களை தான் சொல்லிட்டாங்கண்ணா நீங்கள் கோவப்படுவீங்க. இல்லை தேவங்க, நான் வரல, வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். வாயமுடு, போகலாம் வா அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து உள்ளே வராங்க. அவங்க அண்ணன் பார்த்துட்டு எதுவுமே சொல்ல, வா வாயன் அப்படின்னு சொல்கிறான். வாயனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இவன் எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு. பாட்டுக்கு அவங்க அம்மா அப்பாவை போய் ஹாப்பியாக ஹக் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பா நல்லா இருக்கே வாயன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லி அவளும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ தேங் வந்து அவங்க அண்ணனை பார்த்து கண்ணை காட்டுறா. இதை வாய் நோட் பண்ணிட்டா. இவன் எதுக்கு எங்கள் அண்ணனை பார்த்து கண்ணை காட்டினேன், எங்கள் அண்ணனும் இவனை பார்த்து பல்ல காட்டுறான், அப்படி என்ன அப்படின்ட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. அவளே அவங்க அண்ணன் போய் டேரெக்டாக கேட்டா, இல்லை நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டேன், இதுக்கடுத்து வீட்டுக்கு வராதெல்லாம் சொன்னீங்க, இப்போ நான் வந்திருக்கேன், நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. ஓ, நான் நீ வந்தோடனே கேட்பான்னு நினச்சேன். பரவாயில்ல, எப்போ மாதிரி கேட்டியோ, சந்தோஷம்தான். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி உன் புருஷன் அந்த என்னை பார்த்தான். நீ கூட சூப்பர் மார்க்கெட்டில் என்னை பார்த்ததும் நான் கூட உன்னை திட்டிட்டேன். நீ கூட மூஞ்சி தூக்கி வச்சுருந்தேன். உன் புருஷன் கூட வக்காலத்து வாங்கிட்டு வந்தானே, அன்றைக்கி சாயங்காலமே வந்து என்னை மீட் பண்ணி பேசினான். மன்னிப்பு கேட்டான். மன்னிச்சிருங்க, பண்ணது தப்பு தான். உங்கள் தங்கச்சியை இதுக்கடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். என் மேலே இருக்க கோவத்தை உங்கள் தங்கச்சி மேலே தயவு செஞ்சு காட்டாதீங்க. அவள் கஷ்டப்படுறது, அவள் கண்ணில் வர கண்ணீரை என்னால் சத்தியமாக பார்க்க முடியாது அப்படின்ட்டு உன் புருஷன் கெஞ்சின்னு கெஞ்சிறானா. அதான் மன்னிச்சிடலாம், கூட பிறந்தலா போயிட்டே அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வானுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவங்க அண்ணன் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அண்ணனும் சரி சரி பாசத்து ரொம்ப புளியாத, தள்ளி அப்படின்ட்டு வானை தள்ளி வைக்கிறான். வானை அப்படியே தேங்க மேலே ஏறி போய் குதிக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அவங்க அண்ணெல்லாம் பசிரிச்சுட்டு, இது பெட்ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். தேங்க வர, ஏண்டி உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, நீ என்னடி இப்படி வந்து குதிச்சுட்ருக்கேன் மேலே. ரொம்ப தேங்க்ஸ் தேவம். எதுக்குடி, நீ என் பொண்டாட்டிடி, உனக்கா நான் என்னனாலும் பண்ணுவேன்டி, நீ என்ன இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்க. என்ன அப்படின்னா என்ன வேற ஆளாக பார்க்குறியா? ஆஹா, அப்படி இல்லை, அது வந்து நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல தேவம். பட் இப்போ நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். வாயமுடு, தயவு செஞ்சு இப்போ மட்டும் சொல்லிடாத. நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறது உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது, ரொம்ப தெளிவாக புரியுது. பட் இப்போ வேண்டாம், ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஓ, அப்போ நான் வேணாம்னு சொல்ல வரையா? அப்படி இல்லை, அதுக்கெல்லாம் முகூர்த்தம் பார்க்குறடி, பார்த்து வச்சுருக்கேன், அதான் சொல்கிறேன். முகூர்த்தமா? நம்மளுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல தேவம். ஆமாம், கல்யாணம் ஆகிடுச்சு, அதுக்கு என்னடி தங்க அப்போம் விடுத்தலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ஒரே போஸ்டில் உட்காந்துருக்கதை பார்த்ததும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக தேங்கோட அம்மா கூட வந்திருப்பாங்க. அவங்க தேங்க பார்த்ததும் பேக் வச்சு மண்டையில் அடிச்சுட்டு, ஏன்டா மாமியார் அதாவது மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க, இது உன் மாமியார் வீடா, ஒன்றும் உன் வீடு கிடையாது இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. 2 பேரும் உட்காந்துருக்க போஸை பாருங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் தேங், ஆமாம் இல்லை அப்படின்ட்டு, எந்திரி. ஏன் நான் உட்காரக்கூடாதா, எந்திரின்னு சொல்கிறேன். ஐயோ, முன்னாடி சண்டை போடுற நேரம் ஆல்ரெடி எந்திரிச்சு தோலை. சரி அப்படின்ட்டு வானி எழுந்துச்சி வந்து அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி ரூம்குள்ளே போயிட்டா. தேங்க எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஏன்டா நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டோம், மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்ட அடுத்து உன்னோட மச்சாங்கிட்ட நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா. நீ என்னடா இங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா? அதான் வீட்டில் 24 மணி நேரம் பண்ணுறீங்களா ரொமான்ஸ், அது பத்தாதாக்கும் இங்கே வந்துமா பண்ணிகிட்ருக்கீங்க? அம்மா நான் எங்கம்மா ரொமான்ஸ் பண்ணேன், ஆஃபீஸ்க்கு போயிடலாமா? ஏண்டா நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பொண்டாட்டி நீ பார்க்கவே மாட்டேன், கிச்சனில் வச்சு நீ கிஸ் அடிக்க மாட்டேன், அதை நான் பார்த்ததே இல்லை. பாரேன், ஏம்மா அதெல்லாம் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்க,
விட்டுருமா அப்படின்ட்டு தேங்க ஒரு மாதிரி எம்பாரஸாக ஃபீல் பண்ணுறான். சரி சொல்லிட்டு எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. வானுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அம்மா அப்பா கூட உட்காந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் வானுக்கு ஒரு ஃபீலான ஒரு ஃபீலே வருது. ஏன்னா அவங்களோட மாமியார், புருஷன், அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது வானுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது பார்த்தா அதுக்குன்னு தேங்க வர சரி சரி வாங்க வாங்க நம்ம செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுக்கிறான். எல்லாம் அதுக்கு க்யூட்டாக போஸ்லாம் கொடுத்துட்ருக்கா. தேங்க பார்த்துட்டு ச்சே இருக்கிறதுலே என் பொண்டாட்டி தாயா வேறு லெவலில் இருக்கா, தரமாக போஸ் கொடுக்குறா. ஏன் அப்போ நாங்களாம் ஒழுங்காக போஸ் கொடுக்கலையோ? இல்லைம்மா நீ கொடுத்துருக்க, இருந்தாலும் அந்தளவுக்கு ஒன்றும் அவளையே தொட்டுற மாதிரி இல்லைல்ல. வேணப்பாரு சும்மா மாஸ்க் கட்டிட்டாப்புல. எப்போ பாரு பொண்டாட்டிக்கே சால்றாடிக்கிற தேங்கு சரியில்லை. சரி சரி விடுமா விடுமா அப்படின்ட்டு தேங்கும் அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கடுத்து சரி நீங்களாம் பேசிட்டுங்க, நான் வாயனை கூட்டிகிட்டு ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்ட்டு வாயனை கூட்டிகிட்டு போகிறான். வாயனும் எங்கே போகிறோம், அதான் எல்லோரும் இங்கே இருக்காங்களா, நம்ம ஃபேமிலி கூட இருக்கலாம், நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற? கூப்பிட்டு போகிறேன்ல மூட்டு வா என் கூட, நான் பார்த்துக்கிறேன். அதான் தயம் எங்கே போகிறோம் சொன்னதான் வருவியா, இல்லை வரமாட்டியா, இல்லை வர முடியுமா முடியாதா? ஐயோ நான் அப்படி சொல்லலை, அது இல்லை எல்லாரும் இருக்காங்க நம்ம மட்டும் எங்கே. வா நான் நம்பி கூட வா, நான் பார்த்துக்கிறேன் வா. ஓகே அப்படின்ட்டு வாயனும் வந்து உட்காந்துக்கிறா. ஸோ தேங்கும் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். பார்த்தா ஒரு பீச்சு சைடு தான் கூப்பிட்டு போகிறான். வாயனுக்கு ஒன்றும் புரியல. இங்கே எது கூப்பிட்டு வந்திருக்க? அதுவா கொஞ்ச நேரம் கழிச்சு இதோ இந்த டைமர் இருக்குது பார்த்தியா 5 நிமிஷம், இந்த 5 நிமிஷம் கழிச்சு அங்கே நடந்து வா, உனக்கே தெரியும். நீ எங்கே போகிற? ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். தயம் இங்கே பீச்சுக்கு பக்கத்தில் அம்யூஸ்மெண்ட் பார்க் தானே இருக்குது, கரெக்டாக கண்டுபிடிச்சியே. ஆமாம் அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் இருக்குது, எதுக்குன்னு அப்போ அதுக்கு. ஆனால் நீ இந்நேரம் நைட்டு எதுக்குன்னு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அதான் கூப்பிட்டு வந்துட்டேன்ல வா, இந்த 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வா, உனக்கே புரியும். நீ என்னமோ சொல்கிற. சரி 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 வாயமுடு, வாயமுடு, எதுவும் பேசக்கூடாது வா, ஓகேவா அப்படின்ட்டு டைம் படுக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். எனக்கு அந்த இருட்டுக்குள்ளே கண்ணு வேறு தெரிய மாட்டேங்கி. என்னடா இது டைமர் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கா, இது போனதுக்கப்புறம் வாண்டான். சரி டார்ச் ஆன் பண்ணலான்னு பார்த்தா மொபைலையும் தூக்கிட்டு போயிட்டான். இவன் மனசில் என்ன தான் நடிச்சிட்ருக்கா, இப்போ நான் எப்படி எங்கேருந்து போகிறது? டைமர் வேறு முடிச்சு போச்சே, இப்போ போகணுமோ அப்படின்ட்டு வாயனும் கார்லேருந்து அப்படியே நடக்கிறா. பார்த்தா ரெட் கார்பெட் விரிச்சிருக்கு. வாயனுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல, என்ன ரெட் கார்பெட் இருக்குது அப்படின்ட்டு காலை தான் வைக்கிறா. டப்பு 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 டப்புன்னு அப்படியே லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. வாயனுக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியலை, என்னது இது, நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் பவர் எதுவும் இருக்கா, இது என்ன காலேஜ்லேயே டப்பு டப்பு டப்புன்னு லைட்டெல்லாம் எரியுது அப்படின்ட்டு அப்படியே உள்ளே நடந்து வரா. ஹார்ட் போட்ட பலூன்லாம் அப்படியே பறக்குது. எனக்கு வந்து லைட்டாக புரியுது, சரி தேங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது லைட்டாக தான் புரியுதே தவிர்த்து இன்னுமே அந்த பயம் கொஞ்சம் பதட்டம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸோடைய மறுபடியும் வரா. வந்து பார்த்தா இப்போ ஃபவுண்டேஷன்லேருந்து அப்படியே தண்ணி பீச்சிட்டு அடிக்குது. அதுவும் ஹார்ட் ஷேப்லலாம் அடிச்சிட்ருக்கு. வானிக்கு இதிலே புரிஞ்சு போச்சு. ஓ இங்கே என்ன சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறானா, அதுக்கு தான் அப்போ தான் நான் லவ் யூ அப்படின்னு சொல்லலான்னு வரும்போதே வேண்டான்னு சொன்னானோ. ஓகே இருக்கட்டும், இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே வரா. உள்ளே வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட என்ட்ரன்ஸ் வருது. கேட் வந்து தன்னால் ஓப்பன் ஆகுது. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கார் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஏறிக்கோங்க அப்படின்னு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு. எனக்கு பார்த்துட்டு இப்போ இதில் ஏறணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வாய்ஸ் கேட்குது. ஏய் அதான் ஏறின்னு போட்டுருலி உட்காந்து ஏறுறி அப்படின்ட்டு தேங்க் தான் சொல்கிறான். எங்கேருந்து சொல்கிறான்னு தெரில. வாயனும் ஆஹா எங்கே இருக்கான் இவன் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. இல்லை அதுக்கும் தேங்க சொல்கிறான். என்ன என்னை தேடுறியாக்கும், சுற்றி சுற்றி தேடு, ஆனால் உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், ஆனால் நீ என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுற, ஒன்று தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த காரில் ஏறு. பாவி பையன் எங்கேயோ உட்காந்துட்டு நான் நல்லா சைட் அடிச்சிட்ருக்கான், அது மட்டும் நல்லா புரியுது அப்படின்ட்டு அந்த காரில் ஏறி உட்கார்றா. அது என்னடானா அந்த பார்க்குக்குள்ளே அப்படியே, அதாவது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுது. அம்யூஸ்மெண்ட் பார்க்கே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. பலூன்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃபுல்லாக ரோஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது. கண்ணெல்லாம் கலங்குது. நம்மளுக்காண்டி இவ்வளோ பண்ணியிருக்கானா, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கே வாடகைக்கு எடுத்து இவ்வளோ பண்ணியிருக்கானா, அதுவும் நம்மளுக்காண்டியா எனக்காண்டியா அப்படின்ட்டு
எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளால் அந்த ஹாப்பினஸ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரில. அவ்வளோ ஹாப்பியாக அதெல்லாம் அப்படியே கண் கலங்குனதோடு பார்த்துட்டு போயிட்டுருக்கா. அப்போது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் அது வந்து ஸ்டாப் ஆகுது. என்ன இங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நிற்கும்போது அப்போ தான் தேங்க அங்கேருந்து நடந்து வரான். சும்மா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு செம ஹேண்ட்ஸமாக கையில் பொக்கே சம்திங்லாம் கொண்டு வரான். எனக்கு அதை பார்த்ததும் என்ன இவன் இவ்வளோ அழகா இருக்கானே! நார்மலாகவே என் புருஷன் அழகு தான். ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாரி என் கண்ணுக்கு தெரியுதே அப்படின்ட்டு, அவனையே பார்த்து நின்னுட்டுருக்கா. அவனும் வந்து, "அண்ணா எப்படியும் நீ இதெல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு." ஸோ சர்ப்ரைஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு தான் நெனைக்கிறேன். அப்படி கிடையாது தனம். ஃபுல்லாவே நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ்ட் வித் ப்ரோஸ் அப்படின்றா. உண்மையாவாடி? ஆமா அப்படின்றா. சரி, இந்தா புடி பொக்கேவ. இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுவியா? டேய் அதான் நீ தான் சொல்லிட்டியல சர்ப்ரைஸாக ஆயிட்டேன்னு. அதுக்கப்புறம் என்ன? டிசப்பாயிண்ட். ஓ! சரி அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, வேணும் என்ன கிளம்பவா? ஆமாண்டி கிளம்பு. அதான் சர்ப்ரைஸ் இல்லன்ட்டில கிளம்பு. ஓகே அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக கோவம் வந்துருச்சு. அப்படியே திரும்புறா. அப்போ தேங்க முட்டி போட்டு வாயன் அப்படின்றான். வாயனும் என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவன் நீல் டவுன் பண்ணி ரிங்க எடுத்து வச்சுட்டு நிற்கிறத பார்த்ததும் வாயனுக்கு அப்படியே கண்ணில் இது வரைக்கும் கண்ணீர் தேங்கி தான் நின்றுட்டு இப்போது அப்படியே போஸ்ட் அவுட் ஆகி வெளிலலாம் வர ஆரம்பிச்சிச்சு. வாயன் அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர்லாம் வரும்போது தேங்க என்னடி அழுகிற, ப்ரொப்போஸ் தானடி பண்ணுறேன், நீ இன்னும் என்கிட்ட ஐ லவ் யூவே சொல்லலை. ஓ மேடமுக்கு சொல்லணும்ல. ஐ லவ் யூ அயன். எனக்கு கேட்கல தயம். ஐ லவ் யூ டி அயன், லவ் யூ. அதான் சொல்கிறேன் கேட்குதா? எல்லாம் காதில் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லணுமா? கேட்டுருச்சு. எனக்கு ரிங் போட்டு விடு. ஓ ஆனால் ஆல்ரெடி நான் தான் கல்யாணத்துக்கு ஒரு ரிங் போட்டு விட்ருக்கேனே. பரவாயில்ல இந்த கை சும்மா தான் இருக்குது. அப்படியா அப்படின்ட்டு அவனை போட்டு விட்டுட்டு வான்கிட்ட வந்து, நீ எதுவும் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். லவ் யூ டு தேங். என்னது கேட்கல, கேட்க மாட்டேங்குது. எனக்கு காது கொஞ்சம் சரியாக கேட்காது. சத்தமாக சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்கிறியா? காது கிட்ட கூட. எதுக்குடி கடிச்சு வைக்க போறியா? நீ கொடு. இந்தா வச்சுக்கோ. ஐ லவ் யூ தேங். எதுக்கிட்டு இப்படி கத்துற? அது நீ தானே கற்று சொன்ன, சத்தமாக சொல்ல சொன்ன. அதை எப்படி சொல்கிறேன்? ஏன் இப்போ ஒன்று கேட்கலையா இல்லை கேட்டுருச்சா? அதெல்லாம் நல்லா கேட்டுருச்சு. நல்லா வாய் அடிக்கிறடி நீ. லவ் யூ தயம். லவ் யூ டூடி அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே அப்படியே கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. வானுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. அவளுக்கு அப்படியே சின்ன வயசு மெமரிஸ் தேங்க கூட அந்த மெமரிஸ் எல்லாமே மொத்தமாக வாழ்க்கையில் அவ்வளோ ஹாப்பினஸ் கிடச்ச மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக தேங்க ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேங்க ஹாப்பியாக வானை ஹக் பண்ணிவிட்டு, வயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லவாடி. சொல்லு. எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் குறையா தெரியுது, மனசை உறுத்திட்டே இருக்கு. என்னது அது? என்னது உனக்கு உறுத்துது? வேறு ஒன்றும் இல்லை. நீ ரீசெண்ட் டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த, அடுத்து அபார்ட் கூட ஆயிடுச்சு. ஆமாம். ஏன் 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 அதை பற்றி கேட்குற? ஒன்றும் இல்லை, அந்த குழந்தைய தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் அடுத்த குழந்தைய பெற்றுக்கலாமே. ஸோ அதுக்கு நீ ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி வெக்கலாம் வருது, ஷைலாக ஆகுறா. அப்படியே தலை கீழே குனிச்சிட்டு, என்ன இல்லை அது நான் வெக்கப்படுறியாடி? வயன் வெக்கப்படுறியா? அச்சோ என் அழகான பொண்டாட்டி இவ்வளோ அழகாக வெக்கப்படுறாளேப்பா. பார்க்குறதுக்கே கண்களாக காட்சியாக இருக்கடி வயன். வேறு லெவலில் இருக்கடி வெக்கப்படும் போது. என்னடி மூக்கு சவக்குது? கண்ணமும் சவக்குது. பாடுறா அவ்வளோ வெக்கமா? உனக்கு இந்த 30 பேசுகிறத தவிர வேறு எதுவும் தெரியாதா என்ன? ப்ரப்போஸ் பண்ணிட்டு யாராவது அடுத்த செகண்ட் இப்படி கேட்பாங்களாடா? இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடினா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, வெளியே மேரிமேனு கேட்டிருப்பேன். நம்மளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னது பாப்பா வர்றதானே மெயின். அதுதான் சொன்னேன். ஏன் அப்போ உனக்கு பாப்பா வேணாமா? குழந்தை வேண்டாமா? நான் அப்படி ஏதாவது சொன்னேன். எனக்கு பாப்பா வேணும். என்ன 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 வேணும்? கேட்கல என்ன என்னமோ சொன்னியே கேட்கல.
உனக்கு இப்போ மட்டும் காது கேட்காதே. எனக்கும் பாப்பா வேணும். வேணுமா? ம். வேணும். சரி வா. எங்கே கூட்டு போகிற? அதான் பெற்றுக்கலாண்டி. இப்போமே வா. ஆமா அப்படின்ட்டு வான்னு அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். எனக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுச்சு. ஏன் தேவை நீ ப்ரப்போஸ்க்கு தான் பிளான் பண்ணியா இல்லை இதுக்கு பிளான் பண்ணியா? உண்மை சொல்லணும்னா 2த்துக்கும் சேர்த்து தாண்டி பிளான் பண்ணேன். அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதே சமயம் பிள்ளையும் பெற்றுக்கணுன்னு பிளான் பண்ணேன்டி. அதான்டி 2த்தையும் ஒரே நாளில் அப்படியே நடத்திட்டுருக்கேன். எப்படி? செம்ம பிளான் தான். பட் ஐ லவ் யூ. லவ் யூ டூ அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் இதுக்கடுத்து லீட் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது தட் நைட். ஸோ இதுக்கடுத்து நான் வந்து டாக்ஸிக் ரொமான்ஸ் வந்து போகலான்னு இருக்கேன். ஒரு 10 ஆர் 7 எபிசோட்ஸ் வந்து அதில் வர மாதிரி. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஓகே மினி சீரிஸ் போடுங்க அப்படின்ட்டு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 2 நாளைக்குள்ளே இல்லை ஒரு நாளைக்குள்ளே கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டார்ட் ஆக சி லேட்டர். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய்.